2017 தமிழ்நாடு அரசியல் மிகவும் பரபரப்பாக இயங்கிய ஆண்டு. அதன் மையப்புள்ளி மெரினா கடற்கரை. ஆம், ஜனவரியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம், பிப்ரவரியில் அப்போதைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா சமாதியில் நடத்திய தர்மயுத்தம் என அனைத்தும் அரங்கேறிய இடம். இதன் உச்சம் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற சசிகலா பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடையச் செல்லும் முன்பு ஜெயலலிதா சமாதியில் 3 முறை ஓங்கி அடித்து சபதம் செய்த நிகழ்வு. பிப்ரவரி 15 அரங்கேறிய இந்நிகழ்வு நாடு முழுவதும் ஒளிபரப்பாகி பரபரப்பாக பேசப்பட்டது. மிகுந்த உணர்ச்சி வயப்பட்டவராக காணப்பட்ட சசிகலா என்ன சபதமேற்றார் என்பது எவரும் அறிந்திராதது. அவர் தண்டனை முடிந்து சிறையிலிருந்து வெளிவரும் நாள் நெருங்கி வருகின்றது. சசிகலா விடுதலைக்கு பின்னர் தமிழ்நாட்டு அரசியலில் அல்லது அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழுமா என்பதுதான் தற்போது எழுந்திருக்கும் $1 மில்லியன் கேள்வி. சசிகலாவின் 2வது இன்னிங்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை கணிக்க அவரது முதல் இன்னிங்ஸை சற்றே திரும்பி பார்ப்பது புரிதலுக்கு உதவும். ஒரு சாதாரண குடும்ப தலைவி என்ற நிலையிலிருந்து தமிழகத்தின் ஆளுங்கட்சியின் தலைவராக உயர்ந்த சசிகலாவின் வாழ்க்கை பயணம் பல திருப்பங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் கொண்டது. சசிகலாவின் கதையானது அவரது கணவர் நடராஜனிடமிருந்து தொடங்கப்பட வேண்டும். தஞ்சை அருகே உள்ள விளார் என்ற கிராமத்தில் விவசாயியின் மகனாக பிறந்த நடராஜன் கல்லூரியில் படிக்கும்போதே போராட்டங்களில் பங்கேற்றவர். தஞ்சை மன்னர் சரபோஜி கல்லூரியில் பயின்றபோது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றவர். இவற்றை அரசு ஒடுக்கியபோது தலைமறைவாக இருந்து போராட்டத்தை முன்னெடுத்தவர்களில் நடராஜனும் ஒருவர். நேரடி அரசியல் களமிறங்க விரும்பிய நடராஜன் தஞ்சை மண்டலத்தில் திமுகவின் முக்கிய பிரமுகராக உருவாக்கிக் கொண்டிருந்த எல் கணேசன் மூலம் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்பினார். ஆனால் நடராஜனின் குடும்பச் சூழலை சுட்டிக்காட்டி அவருக்கு வேறு ஒரு யோசனையை கூறினார் எல் கணேசன். எம்எல்ஏ ஆவதை காட்டிலும் அரசு அதிகாரியாக பதவி பெற்று தருவதாக கூறினார் கணேசன். இதற்கு நடராஜனும் இசைவு தெரிவித்தார். அதன் பின்னர் 1971 அமைந்த திமுக அரசில் உதவி மக்கள் தொடர்பு அதிகாரி எனும் பதவி உருவாக்கப்பட்டது. இப்பதவிக்கு திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அதன்படி நடராஜனுக்கும் அப்பதவி கிடைத்தது. இவ்விடத்தில் சசிகலாவின் பின்னணியை அறிந்து கொள்ள உசிதமாக இருக்கும். 1954 திருத்துறைப்பூண்டியில் விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதியின் 5வது குழந்தையாக பிறந்தார் சசிகலா. பெற்றோரது பெயர்களின் முதல் 2 எழுத்துக்கள் சேர்ந்தே VK சசிகலாவானார். திருத்துறைப்பூண்டியில் சசிகலாவின் தந்தை வழி தாத்தா மருந்து கடை நடத்தி வந்தார். அவரது மறைவுக்கு பிறகு அந்த கடையை மகன் விவேகானந்தன் கவனித்துக் கொண்டார். வங்கியில் பணிபுரிந்த சசிகலாவின் மூத்த சகோதரர் சுந்தரவதனம் மன்னார்குடிக்கு மாற்றலாகி வந்ததால் விவேகானந்தின் குடும்பமும் அங்கு குடிபெயர்ந்தது. அதன் பின்னர் 1973 அக்டோபர் மாதம் நடராஜன் சசிகலா திருமணம் நடைபெற்றது. அது திமுகவின் விழா போலவே நடந்ததாக சொல்லப்படுவதுண்டு. திமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான மன்னை நாராயணசாமி தலைமையில் அப்போதைய முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு. கருணாநிதி தாலியை எடுத்துக் கொடுக்க நடந்தேறியது நடராஜன் சசிகலா திருமணம். நெருக்கடி நிலை காலத்தில் நடராஜன் தனது பதவியை இழந்தார். பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அப்பதவியை மீண்டும் பெற்றார். 1983 கடலூர் மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்தார் நடராஜன். அப்போது அம்மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் சந்திரலேகா. பிற்காலத்தில் சுப்பிரமணியன் சுவாமியின் ஜனதா கட்சியில் சேர்ந்து பிரபலமான அதே சந்திரலேகா தான். அச்சமயத்தில்தான் நடராஜனுக்கும் சந்திரலேகாவுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பே சசிகலா நடராஜன் ஆகிய இருவரின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது.
சந்திரலேகாவுடன் ஏற்பட்ட நட்பை பயன்படுத்தியே தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கும் சக்திகளாக மாறினர் சசிகலாவும் நடராஜனும். அல்லது தமிழக அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக உருவெடுத்தார் சசிகலா நடராஜன் என்றும் சொல்லலாம். இதற்கு ஓராண்டுக்கு முன்புதான், அதாவது 1982 தான் அதிமுகவில் சேர்ந்திருந்தார் ஜெயலலிதா. அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அரசியலில் வளர்த்தெடுப்பதற்கு தேவையான அனைத்தையும் செய்தார். ஜெயலலிதாவின் அரசியல் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் தருமாறு சந்திரலேகாவிடம் அறிவுறுத்தினார் எம்ஜிஆர். அந்த காலத்தில் போயஸ் கார்டன் பகுதிக்கு அருகே வினோத் வீடியோ விஷன் என்ற ஒளிநாடாவை வாடகைக்கு விடும் கடையை சசிகலாவுக்காக அமைத்துக் கொடுத்தார் நடராஜன். அத்துடன் கேமராவை இயக்கும் முறையையும் அவர் கற்றுக்கொண்டார். அதனை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு பணம் பெற்றுக்கொண்டு நிழற்படம் எடுக்க தொடங்கினார். இந்த காலகட்டத்தில்தான் வினோத் வீடியோ விஷன் மூலம் ஜெயலலிதாவின் கடலூர் மாவட்ட சுற்றுப்பயணத்தை படமாக்கினார் சசிகலா. இப்படித்தான் ஜெயலலிதா சசிகலா இடையே அறிமுகம் ஏற்பட்டது. பிற்காலத்தில் அனைவராலும் அறியப்படும் பேசப்படும் நபராவோம் என்று அன்றைய தினம் சசிகலா நினைத்து பார்த்தாரா என தெரியவில்லை. ஜெயலலிதா அரசியலில் பாலபாடம் கற்றுக்கொண்டிருந்த அதே வேளையில் அவருக்கு அரசு நிர்வாகம் தொடர்பான பயிற்சிகளை அளிக்க விரும்பினார் எம்ஜிஆர். அதற்கு ஏதுவாக சந்திரலேகா சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அவருடன் சேர்ந்து நடராஜனும் சென்னைக்கு மாற்றலாகி வந்தார். ஜெயலலிதாவின் ஒட்டுமொத்த அரசியல் சுற்றுப்பயணத்தையும் பதிவு செய்யும் வாய்ப்பினை மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் மூலம் வினோத் வீடியோ விஷனுக்கு பெற்றுக் கொடுத்தார் நடராஜன். அரசியல் பயணங்களை ஒளிப்பதிவு செய்வது பற்றி பேசுவதற்கும் சுற்றுப்பயண வீடியோ காட்சிகளை கொடுக்கவும் ஜெயலலிதாவை அடிக்கடி சந்திக்க தொடங்கினார் சசிகலா. அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலும் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வேதா இல்லத்திற்கும் அடிக்கடி வரத் தொடங்கினார். தனது அரசியல் பேச்சு கேசட்டுகள் மட்டுமின்றி தான் பார்க்க விரும்பிய படங்களின் கேசட்டுகளையும் சசிகலாவிடம் கேட்டு வாங்கத் தொடங்கினார் ஜெயலலிதா. இப்படியாக வளர்ந்தது அவர்களது நட்பு. அரசு மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணிபுரிந்த நடராஜன் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவின் அறிவிக்கப்படாத மக்கள் தொடர்பு அதிகாரியாக மாறிப்போனார் என்று விமர்சனங்கள் எழுந்தன. அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவை முன்னிறுத்தும் வேலையை நன்கு திட்டமிட்டு செய்து வந்தார் நடராஜன். ஜெயலலிதாவின் முக்கிய அரசியல் பேச்சுக்கள் ஊடகங்களில் பரவலாக வரத் தொடங்கின. கட்சியில் சேர்ந்த 2 ஆண்டுகளில் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஜெயலலிதா. அவருக்கு உதவிட சசிகலாவும் டெல்லிக்கு சென்றார். ஜெயலலிதாவின் மாநிலங்களவை பேச்சுக்கள் அனைத்தும் தமிழகத்தில் பரவலாக கொண்டு சேர்க்கப்பட்டன. இதற்கு மூளையாக இருந்தவர் நடராஜன். இதுபோன்ற சூழலில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போதும் ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக இருந்தது சசிகலாவும் நடராஜனும் தான். தன்னால் கட்சியில் சேர்க்கப்பட்ட ஜெயலலிதா தன்னையே முந்திவிடுவாரோ என்று எம்ஜிஆர் அஞ்சியதாக பேச்சு உண்டு. அதன் காரணமாக ஜெயலலிதாவின் நடவடிக்கைகளை கண்காணித்து தனக்கு தகவல் தெரிவிக்கும்படி சசிகலாவையும் நடராஜனையும் அனுப்பி வைத்தது எம்ஜிஆர் தான் எனவும் கூறப்படுவதுண்டு. அதனை உறுதி செய்யும் விதமாக பிற்காலத்தில் ஜெயலலிதாவின் செயல்பாடுகளும் பேச்சுக்களும் இருந்ததாக சில பதிவுகள் உள்ளன. பணி நிமித்தமாக அவ்வப்போது ஜெயலலிதாவின் வேதா இல்லத்திற்கு வந்து போன சசிகலா பின்னர் அங்கேயே தங்க ஆரம்பித்து விட்டார். காலப்போக்கில் ஜெயலலிதாவுக்கு எல்லாவுமாகவே மாறிப்போனார் சசிகலா. ஆயிரத்து 1987 எம்ஜிஆர் மறைவால் ஏற்பட்ட அதிர்ச்சி தமிழக அரசியலையும் அதிமுகவையும் புரட்டி போட்டது. இறுதி ஊர்வலத்தின் போது ராணுவ வாகனத்தில் ஏற முயன்ற தன்னை ஜானகி, எம்ஜிஆரின் உறவினரான நடிகர் தீபனும் KP ராமலிங்கமும் கீழே தள்ளியதாக பிற்காலத்தில் ஜெயலலிதாவே கூறியிருந்தார். அப்போது அவருக்கு ஆதரவாக இருந்தது சசிகலாவும் அவரது குடும்பமும் தான். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா மற்றும் ஜானகி என 2 அணிகளாக பிரிந்தது அதிமுக. அச்சமயம் கட்சியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முயன்றார் ஜெயலலிதா. அப்போது சசிகலாவும் நடராஜனும் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்தினர். நெடுஞ்செழியன், திருநாவுக்கரசர் போன்ற மூத்த தலைவர்கள் இதை திட்டவட்டமாக நிராகரித்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் அரசு பணிகளுக்கு பக்கபலமாக இருக்க தனது அரசு பணியிலிருந்து விலகினார் நடராஜன்.
அதன் பின்னர் 1989 தேர்தலில் சசிகலா மற்றும் நடராஜனின் ஆலோசனைப்படித்தான் தேர்தலை எதிர்கொண்டார் ஜெயலலிதா. அதில் தமிழக சட்டப்பேரவையின் முதல் பெண் எதிர்க்கட்சித் தலைவராகவும் ஆனார். அத்தேர்தலில் திமுக வென்றபோதிலும் 1991 விடுதலை புலிகள் பிரச்சினையை காரணம் காட்டி திமுக அரசு கலைக்கப்பட அதே ஆண்டு பொதுத் தேர்தலும் வந்தது. அத்தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வென்று அவர் முதல் முறையாக முதலமைச்சரானார். ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் பதவிக்கு வந்த சிறிது காலத்திலேயே தனது ஆட்சியை கவிழ்க்க நடராஜன் முயற்சிக்கிறார் என்று கூறி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா. ஆனால் சசிகலா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அத்துடன் சசிகலா தொடர்ந்து போயஸ் தோட்ட இல்லத்திலேயே இருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதாவின் சகோதரர் ஜெயக்குமாரும் அவரது குடும்பத்தினரும் போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதன் பிறகு தெரிவிக்கப்பட்ட ஒரு யோசனையை ஏற்று சசிகலாவின் அக்கா வனிதாமணியின் மகன் சுதாகரனை தனது வளர்ப்பு மகனாக அறிவித்தார் ஜெயலலிதா. சுதாகரனுக்கும் நடிகர் திலகம் சிவாஜியின் பேத்திக்கும் 1995 ஜெயலலிதா நடத்தி வைத்த திருமணம் நாடு முழுவதும் பேசப்பட்டதுடன் சர்ச்சைக்கும் வித்திட்டது. மணவிழாவிற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கும்பகோணம் மகாமகத்தில் நிகழ்ந்த அசம்பாவிதம் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் இடையே அறிமுகம் ஏற்படுத்தி தந்த IAS அதிகாரி சந்திரலேகா மீது அமிலம் வீசப்பட்டது போன்ற சம்பவங்களும் அரங்கேறின. 1991 முதல் 1996 வரையிலான ஜெயலலிதாவின் முதல் ஆட்சி காலத்தில் கணக்கிலடங்கா ஊழல்களும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மீதான தாக்குதல்களும் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதிமுகவில் சசிகலாவின் ஆதிக்கம் தவிர்க்க முடியாததாக ஆனதை உறுதி செய்யும் விதமாக 1991 பிறகு அக்கட்சி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வேட்பாளர் தேர்வில் முக்கிய பங்கு வகித்தார். அதிமுகவின் செயற்குழு உறுப்பினராகவும் ஆனார். ஜெயலலிதா ஒரு ஆங்கில நாளேடு செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் சசிகலா தனது உடன்பிறவா சகோதரி என்றும் தனது தாய்க்கு இணையானவர் என்றும் கூறியிருந்தார். அந்த அளவுக்கு ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகி போனார் சசிகலா. அதன் பின்னர் அதிமுகவினர் ஜெயலலிதாவை அம்மா என்று அழைப்பது போல சசிகலாவை சின்னம்மா என்று அழைக்க ஆரம்பித்தனர். சசிகலா குடும்பத்தினர் ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் வரத் தொடங்கின. அதன் உச்சமாக சசிகலாவை சட்டப்பேரவைக்குள் அழைத்துச் சென்ற ஜெயலலிதா அவரை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 1996 திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் ஜெயலலிதா மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டன. சுப்பிரமணியன் சுவாமி கொடுத்த புகார்களின் அடிப்படையில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதா கைது செய்யப்பட்டார். இந்த வழக்குகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மறுபுறம் அதிமுகவில் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தியது சசிகலாவின் குடும்பம். அவரது குடும்பத்திலிருந்து முதன்முறையாக நேரடி அரசியலுக்கு வந்தவர் டிடிவி தினகரன். 1999 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெரியகுளம் தொகுதியில் களம் கண்டார். அப்போது அவருக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றியவர் பெரியகுளம் நகரச் செயலாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம். பின்னாளில் அவர் முதலமைச்சராகவும் ஆனார். ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்று கொண்டிருப்பேன் என்றும் 2001 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது சசிகலா குடும்பத்தினர் கட்சியிலும் அரசு நிர்வாகத்திலும் செல்வாக்கு படைத்தவர்களாக வலம் வந்தனர். 1999 தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் வெற்றிக்கணியை பரிசாக கொண்டு வந்த டிடிவி தினகரன் 2004 பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவினார். இருப்பினும் அவரை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார் ஜெயலலிதா. அத்துடன் அவர் அதிமுகவின் பொருளாளராகவும் நியமிக்கப்பட்டார். ஜெயலலிதாவும் சசிகலாவும் நகமும் சதையும் போல இருந்து வந்த நிலையில் 2011 ஓர் அறிவிப்பை வெளியிட்டார் ஜெயலலிதா. தனக்கும் அதிமுகவினருக்கும் எதிராக சசிகலாவும் அவரது குடும்பத்தினரும் சதி செய்வதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது.
அதன் தொடர்ச்சியாக போயஸ் தோட்ட வேதா இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் சசிகலா. டிடிவி தினகரன் உள்ளிட்ட சசிகலாவின் உறவினர்கள் அனைவரையும் அதிமுகவிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா. ஆனால் இது சிறிது காலமே நீடித்தது. சில மாதங்களில் சசிகலா அளித்த பதில் அறிக்கையை ஏற்று அவர் மீதான நடவடிக்கையை ரத்து செய்து அவரை கட்சியிலும் தன்னுடனும் இணைத்துக் கொண்டார் ஜெயலலிதா. ஆனால் சசிகலா குடும்பத்தினர் யாரையும் கட்சியில் சேர்க்கவில்லை. அதன் பின்னர் ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை சசிகலா குடும்பத்தினர் யாரும் வெளிச்சத்திற்கு வரவில்லை. இருப்பினும் அதிமுகவில் இருந்த தங்களது ஆதரவாளர்கள் மூலமாக சசிகலா குடும்பத்தினரின் ஆதிக்கம் தொடர்ந்ததாகவே அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். 2014ஆம் ஆண்டில் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தது சிறப்பு நீதிமன்றம். பின்னர் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீட்டில் விடுதலையாகி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா. ஆண்டு செப்டம்பர் மாதம் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதா. விளைவு, சசிகலாவின் உறவினர்கள் போயஸ் தோட்ட பகுதியில் மீண்டும் வலம் வரத் தொடங்கினர். 75 நாட்களாக சிகிச்சை பெற்ற அவர் டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்தார். இரவோடு இரவாக ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது. ஜெயலலிதாவின் உடல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டிருந்த போது உடலை சுற்றி சசிகலாவின் உறவினர்கள் மட்டுமே நின்று கொண்டிருந்தனர். ஜெயலலிதாவின் உடலுக்கு சசிகலாதான் இறுதிச் சடங்குகளை செய்தார். அவரது உடலில் போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி சசிகலாவிடம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு தமிழக அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். சசிகலா முதலமைச்சராக பதவியேற்பதற்காக தன்னை கட்டாயப்படுத்தி பதவி விலகச் செய்ததாக மெரினாவில் தர்மயுத்தம் தொடங்கிய ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். கட்சியின் பொதுச் செயலாளராகவும் சட்டப்பேரவை அதிமுக தலைவராகவும் அதாவது முதலமைச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டார் சசிகலா. அடுத்த சில தினங்களில் சசிகலா முதல்வராக பதவியேற்பார் என்ற நிலை உருவாகியிருந்தது. தான் பதவியேற்பதற்கு முன்னர் ஓபிஎஸ் தரப்பினராலோ அல்லது எதிர்க்கட்சியினராலோ தமது ஆதரவு எம்எல்ஏக்கள் விலை போகலாம் என்ற அச்சம் காரணமாக அவர்களை கூவத்தூர் ரிசார்ட்டில் தங்க வைத்தார் சசிகலா. இதற்கிடையே அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் டிடிவி தினகரன். முதலமைச்சராக பதவியேற்க பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தனக்கு அழைப்பு விடுப்பார் என்று சசிகலா காத்திருந்த சூழலில் பிப்ரவரி 14ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சசிகலாவின் அரசியல் எதிர்காலத்தை புரட்டி போட்டது. சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் மீதான சிறை தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். இதனால் வேகமாக தொடங்கிய சசிகலாவின் அரசியல் பிரவேசம் சில நாட்களிலேயே முடிவுக்கு வந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவை எதிரொலியாக சசிகலா சிறை செல்ல நேரிட பிறகு நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது. தண்டனை காலம் பிப்ரவரி வரை இருந்தாலும் ஜெயலலிதாவோடு சிறையிலிருந்த நாட்கள், சிறை விதிகளின்படியான சலுகைகள், அவருக்கான விடுமுறை நாட்கள் ஆகியவற்றின் காரணமாக சசிகலா விரைவில் விடுதலையாவார் என்று அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்துள்ளனர். சசிகலாவை விரைவில் வெளியே கொண்டு வருவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகிறது அவரது தரப்பு. தற்போது சசிகலா சிறைவாசம் முடிந்து விரைவில் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் அவரால் அதிமுகவில் மாற்றம் ஏற்படுமா என விவாதம் எழுந்துள்ளது. அதேவேளையில் அதிமுகவுக்குள் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற விவாதமும் பொதுவெளியில் கிளம்பி தணிந்துவிட்டது. சசிகலாவின் விடுதலை அதிமுகவிலும் அரசியலிலும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என அமைச்சர்களில் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். மற்றொரு தரப்பினர் இந்த விவகாரத்தில் மௌனம் காக்கின்றனர். இதனிடையே சசிகலாவின் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பினாமி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வருமான வரித்துறை அண்மையில் முடக்கியது.
சசிகலாவுக்காக போயஸ் கார்டன் வேதா நிலையத்திற்கு எதிராக கட்டப்பட்டு வரும் பங்களாவும் அது தவிர 64 சொத்துக்களும் முடக்கப்பட்டன. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு 4 வருட சிறை தண்டனை, ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம், மற்ற அனைவருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அவர்கள் தலா 10 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தாவிட்டால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும். காசோலை அல்லது வரைவோலை மூலமாக அபராத தொகையை செலுத்த வேண்டும். அதற்கான வருமான ஆதார சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாகவே சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக கூறுகிறது அமமுக வட்டாரம். ஆனாலும் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு அபராத தொகை கட்டும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அடுத்த மாதம் அபராத தொகை செலுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. அக்டோபரில் அபராதம் செலுத்தப்படும் போது சிறை விதிகளின்படி விரைவில் வெளியே கொண்டு வருவதற்கான பணிகள் வேகமெடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சசிகலா விடுதலைக்கு பிறகு அனல் பறக்கும் அரசியல் நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இருக்காது என தெரிகிறது. இன்னும் 8 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரபரப்பு படிப்படியாக மறைந்து அரசியல் பரபரப்பு பற்றி வருகிறது. அரசியலில் சசிகலாவின் 2வது இன்னிங்ஸ் வெற்றியை தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.